லஞ்சம் வாங்கியதாக 3 பெண் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீட்டு பயன்பாட்டினை வணிக பயன்பாட்டுக்கு மாற்றித்தரக் கோரி சரவணன் என்பவர் விண்ணப்பித்திருந்தார். மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்ட 3 பேர் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் கிரண் இணைப்பில். கிரண், இப்ப இந்த 3 பெண் அதிகாரிகள் மின்வாரியத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க என்கின்ற தகவலை பார்க்கின்றோம். உங்கள் விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் துரைசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தனது வீட்டின் மின் இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றக் கோரி, அதாவது வீட்டின் அருகே கடை வைத்துள்ளதால் கமர்ஷியல் சர்வீஸ் கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இணைப்பின் மீது மாறுதல் செய்ய ரூபாய் 1 லட்சம் லஞ்சம் கேட்டதாகவும், அதன்படி முதற்கட்டமாக ரூபாய் 50,000 கொடுத்து இணைப்பை மாற்றும்படி கோரிக்கை வைத்தும், மீதமுள்ள 50,000 கொடுத்தால் மட்டுமே இணைப்பை மாற்ற முடியும் என மின்வாரிய அதிகாரி கராராக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மீதமுள்ள பணம் இன்றைய தினமே தர வேண்டும் என நிர்பந்தம் செய்ததாகவும், இதனால் விரக்தி அடைந்த சரவணன் இது குறித்து ராணிப்பேட்டை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் 25,000 வழங்கும் போது ஏற்கனவே அங்கு உதவி கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையிலான 2 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 10 பேர் மறைந்து காத்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இந்த வழக்கில் உதவி செயற்பொறியாளர் புனிதா, போர்மேன் பல்கிஸ் பேகம், வணிக ஆய்வாளர் மோனிகா ஆகிய 3 பெண் அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பிடித்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் நாளை மின் வாரியத்துறையினரின் சிறப்பு முகாம் நடைபெற உள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முழுமையான விசாரணைக்கு பின் மற்ற விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி கிரண்.